அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி கொடுத்த காலமும் உண்டு. அரசியல்வாதிகளுடைய விளம்பரத்தை போன்றல்ல. அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுய வாழ்க்கையை பாருங்கள், எப்படி வாழ்ந்தார். அவர்களுக்கு சொத்து இல்லையா, சுகம் இல்லையா? சில பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க நபியை பற்றி. அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது மன்னர் ஆட்சி நடத்துவதற்காக போனார். தன்னை மன்னராக ஆக்கிக் கொண்டு தனக்கு கீழே ஒரு பட்டாளத்தை உருவாக்கி கொண்டு அப்படியெல்லாம் விமர்சனம் செய்வார்கள். இன்னும் பல நூல்களில் நம்முடைய பார்வையில் நாம் அதை படிக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் எழுதுகிறவர்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முழுமையாக படித்தவன் ஒரு வார்த்தை கூட போய் பேச முடியாது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 2 மாதம் வரைக்கும் அடுப்பு எரியாமல் இருந்தது. என்ன குறை உண்டு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சொத்து, எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேண்டாலும் இருந்து கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த 3 பேரை பார்த்தோம் 2 மாதத்திலே வீட்டிலே அடுப்பு எரியல, சாப்பாட்டுக்கு ஒலை இல்லை. அப்போ என்ன செஞ்சீங்க? பச்சை தண்ணியும் பேரிச்சம்பழம். அது மட்டும் இல்லை, சஹாபாக்களோடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் கல்லை கட்டியது கொண்டு. நமக்கு கல்லை கட்டுறதுன்னா என்னவே தெரியாது. ரசிக்காக கல்லை வயிற்றுனா எப்படி கட்டுறது? இன்னும் கொஞ்சம் அந்த கல்லை வேற தாங்கிட்டு சொல்லுவாங்க வசதியை. அந்த கதையே அந்த துறையே நமக்கு தெரியாது. எப்படி கட்டுறது? கல்லை கட்டினா எதுக்காக கட்டுறாங்க? வயிற்றுல கல்லை கட்டினா பசி போயிடுமா என்ன? அதை பற்றி இன்னைக்கு நமக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் வயிற்றுல ஒரு கல்லு கட்டியிருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்லு கட்டியிருக்கோமா? அந்த அளவுக்கு பசியிலும் வாழ்ந்த காலம் உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய நிலை எது மட்டுமல்ல, தங்களுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனைவிமார்களுடைய வீடுகளை பற்றி சொல்லும் பொழுது ஹுஜராத்துங்கிற வார்த்தையை தான் உபயோகம். ஹுஜராத்துன்னா என்னங்க? ஹுஜராத் சொன்னால் ஒரு அறை, வீடுன்னு கூட சொல்லல. அல்லாஹ் ஹதீஸ்லயே வருது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, எங்களுடைய ஹுஜரத்திலிருந்து வெளியாகுவதற்கு முன்னாடி அசல் சொல்லுவாங்க, ஹுஜராத்துங்கிற வார்த்தை ஒரு ரூம், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூம். அதைத்தான் தங்களுடைய வீடு அகல் வச்சிருக்கிறாங்க. ஒரு மன்னருடைய மனைவி வாழ்ந்த வாழ்க்கை இது, ஒரு மன்னர் வாழ்ந்த வாழ்க்கை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் கழிச்சு சொல்லுவாங்க. அதாவது ஆயிஷா சொல்லுவாங்க, வான மாத்தல் இந்த சொல், நான் குறுக்கப்படுத்திருப்பேன், சஜிதா செய்யும் பொழுது என் காலை தட்டி விடுவாங்க, காலை மடக்கிடுவேன், சஜிதா செய்வாங்க. அவ்வளவுதான் வீடு. ஒரு ஆள் நின்று சொல்லுவதற்கு உண்டான இடம் தான் வீடு. மன்னர் என்ன அனுபவிக்க வந்தவர்களா? மன்னருடைய மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சாதாரணமாக சின்ன சின்ன வீடுகள். இன்னைக்கு அவங்க வீடு இருந்த பகுதி எல்லாம் மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்துருச்சு. மன்னர் வலியுடைய காலத்துல அந்த வீடுகளை எல்லாம் இன்னைக்கு மஸ்ஜித் நபவிக்குள்ள, மஸ்ஜிதை ஒட்டி இருந்து சில ரூம், அவ்வளவுதான். வீடு இல்லை, மாளிகை இல்லை, அரண்மனை இல்லை. இன்னைக்கு மன்னர்களுக்கு இருக்கக்கூடிய அரண்மனை என்ன? இளவரசிகளுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்ன? அந்தந்த வசதி வாய்ப்பையால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றிருந்தார்கள். ஒரு தடவை வந்தாங்க, யார் சொல்லலாம், என் உடம்பெல்லாம் திருகை ஆக்கி தண்ணீர் தூக்கி ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாருங்க என் உடம்பு எப்படி இருக்குதுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸ்பீஹ் செய்யணும். தஸ்பீஹ் ஃபாத்திமா நமக்கு தெரியும். இதெல்லாம் சில உதாரணங்கள், கோடிக்கு காட்டப்படுகிற சில உதாரணங்கள். அவர்கள் அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் தங்களுடைய சுய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள், தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தங்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை. அதற்கு பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சாங்க. நம்முடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த குடும்பம் பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது வந்து, நம்ம காலத்தில் நம்ம கண்ணோட கல்யாணம் முடிச்சு விடணும் பிள்ளைகளுக்கு, அப்போதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை உண்டு அமையும். அந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது சொத்து சேர்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சேர்க்கிறது தப்பும் இல்லை. பிள்ளைகளுக்காக நல்லபடியாக வாழட்டும், அவங்க பிறகு அவங்க கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழட்டும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இந்த முதல்ல என்ன, சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்னைக்கு வந்து பல பேர் பல விதமான நிலைகளில் இருப்பாங்க. அங்கங்கே லேண்ட் போட்டிருப்பாங்க, வீடு தங்கம்லாம் வந்து கிலோ கணக்கில் வச்சிருக்கிறவங்கலாம் உண்டு. அப்படி பிள்ளைகளுக்காக அங்கங்கே வசதி வாய்ப்புகள், ஏதாவது வசதி கிடைச்சிச்சுன்னா அவங்க பேரில் ஒரு லேண்ட் அது வீடு அப்படி ஏற்பாடு செய்கிறது. அவங்களுக்கு தேவைக்கான அளவுக்கு ஏற்பாடு செய்வதை மார்க்கம் தடுக்கவும் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மன்னராக இருந்தவர்கள் என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆல முஹம்மதின் கூத்தா, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருடைய உணவை போதுமான அளவுக்கு கொடுன்னு துஆ செஞ்சாங்க.
போதுமான அளவுக்கு கொடு. நிறைய அள்ளி கொடுத்தும் விடாதே. அவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்னால் போய் நிற்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இல்லாமலும் ஆக்கிவிடாது. பல பேருக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தனக்கு ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி. அல்லாஹ்வுடைய செல்வத்திலே பரக்கத்தை அள்ளி கொண்டு பிள்ளைகள் விஷயத்துல பரக்கத்தையும் துவா செஞ்சாங்க. ஏராளமான பேர பிள்ளைகளோடு இருந்தார்கள், கண்ணியமாக வாழ்ந்தார்கள். அப்படியும் துவா செய்திருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தாருக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆல முஹம்மதின் கூதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு போதுமான அளவுக்கு உணவை கொடு என்று துவா செஞ்சாங்க. மன்னராக இருந்தும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட முடியும், ஆனாலும் அப்படி வாழவில்லை. இன்னும் சொன்னாங்க ஜகாத்தை பத்தி, இன்னஹாலா தஹில்லி முஹம்மதின் வலாஹி ஆலி முஹம்மதின். வீட்டில் ஜகாத்துடைய ஒட்டகங்கள் வருது, பேரிச்சம்பழங்கள் குவிந்து கிடக்கிறது, இது நபிமார்களுடைய குடும்பத்திற்கு ஹலால் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஜகாத்தை சாப்பிட முடியாது, வீட்டில் குவிந்து கிடக்கிறது, ஆனால் நபியுடைய குடும்பத்திற்கு அது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் போது என்னத்தை விட்டுட்டு போனாங்க? சில ஒரு கோவில் இருக்கிறது, சில ஆயுதங்கள் என்று வருது. அதுவும் கூட வாரிசுகளுக்கு கிடைச்சிச்சா? இல்லை, வாரிசுகளுக்கு போகாதுன்னு சொன்னாங்க. இன்னாலானூர் ஒமா தரக்குனாகு சதகா. எங்க சொத்து வராசத்து முறையில போகாது, அது மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கடைசி வரையிலும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தால் அப்பொழுதுற்ற வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு, அதாவது இன்னைக்கு உள்ள அரசியல் சூழலை பார்க்கும் பொழுது தனக்காக தான் குடும்பத்திற்காக சொத்து சேர்த்து பல சிக்கல்ல, பல வழக்குகள்ல, பல கேஸ்ல இன்னைக்கு 100% பேர் மீது கேஸ் அதிகாரத்தில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இந்த நாட்டிலே பார்க்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கடைசி நேரத்தில் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் விளக்கெரிக்க எண்ணெய் இல்லை. ஒரு மாமன்னருடைய வீட்டில் விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் கிடையாது. வீட்டில் கொஞ்சம் பணம் வச்சிருந்தாங்க, சதக்கா செய்வதற்கான பணம். சொன்னாங்க, காயில் எண்ணெய் எடுத்து அதை வீட்டில் கொடுங்க, சீக்கிரம் சதக்கா செய்ய சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத் நெருங்குகிறது. அப்பாத்துடைய சமயம், இரவு நேரம் நெருங்குகிறது. வீட்டில் எண்ணெய் இல்லை. பக்கத்து வீட்டு பெண்கள் இல்லை. அதில் ஆயிஷா கேட்டனுனாங்க, பாருன்னா இந்த விளக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. என்ன நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நபியுடைய வாழ்க்கை எல்லாம் இல்லாத மக்களுக்கு சொத்து என்ன பரவச்சம். வீட்டில் விளக்கெரிக்க எண்ணெய் இல்லாத நிலையில் நபிகளுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே தவிர அல்லாஹ் அவர்களை அப்படி ஆக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. எல்லாம் நிரப்பமாக கொடுத்தான். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை அப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். கடைசி நேரத்தில் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வாங்கி எரிஞ்சாலும் நீங்கள் எல்லாம் எல்லா வகையான சிறப்புகள் பொருளாதாரத்தில் தான் இந்த குறையை இருக்கிறது. 3 நேரம் என்ன சாப்பிடணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? நீங்கள் நாஷ்டா என்ன சாப்பிடணும், நீங்கள் மதியானம் என்ன குழம்பு வச்சு வீட்டில் கேட்பாங்க. இன்றைக்கி நாங்கள் நேரத்துக்கு கறி வாங்கிட்டோம், இன்றைக்கி சாம்பார் வச்சுக்கலாம் நேரத்து. வீட்டில் இவர் கொஞ்சம் இறங்குவார், இல்லை நேரத்தெல்லாம் கறி வாங்கியிருக்குது, தேடி கறி வாங்க முடியுமா? இல்லைங்க பிள்ளைங்க கருத்து இல்லாட்டி அவ்வளோதான், ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிக்கன் அதை இது வச்சாலும் பிள்ளைங்க இன்னைக்கு அப்படித்தான் பிள்ளைங்களே பழகி. அப்படி அல்லாஹ் நிரப்பமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய ஆக கடமைப்பட்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய நிலைமைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை படித்து கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையை அதை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கவும் வேண்டும், அதற்காக பாடுபடவும் வேண்டும். அவர்கள் சமூகத்தோடு அவர்களுடைய சுய வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தால் சமூகத்தோடு விசாலமாக நடந்து கொண்டார். விசாலமான ஒரு மனப்பான்மை, சும்மா சாதாரணமான முறையில் குடும்பத்தோடு கூட ஸல்லல்லாஹு வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் சாணம் பாகித்தல் வீட்டில் பிரித்து கொண்டே வருவாங்க. பிரிச்சுட்டா நம்ம நினைக்கிற சிரிப்பல்ல, ஒரு புன்முறுவல்.